சர்ச்சைன்னு கொட்டி கவர்மெண்ட் மேலேயே திணிக்கிறீங்களா? உங்களுக்கு சுய அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு விஜயை பார்த்து கேட்கிறாங்க. ஒரு தலைவனுக்கு பொறுப்பு இருக்கணும் சார். சார் கவர்மெண்ட் பெர்மனண்டா இருக்கு, நீங்க எங்க வேணாலும் போய் கிழிக்கலாம். முதல்ல நீங்க திருந்தணும். இல்லாட்டி ராணிப்பேட்டையிலையும் திருப்பத்தூர்ல அடுத்து போக போறீங்க, இல்ல மாத்திட்டீங்க, அடுத்த ஊருக்கு போறபோது இதே புத்தியோட போனீங்கன்னா திரும்பவும் கவர்மெண்ட் மேல பழி சொல்லமான்னு தான் புத்தி வரும். நீங்க திருந்துங்க முதல்ல. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப மற்ற ஊர்கள் நடக்காத ஒரு பிரச்சனை கரூர் நடக்குது. ஆமா, அதான் செந்தில் பாலாஜிக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். முதல் 1 நாள் 2 நாள் அவரு அதை அனுபவிச்சாரு. 3ஆம் நாள் திரை காமிச்சு இத்தனை விஷயங்களுக்கு விளக்கம் சொன்னாரு. ஒரு விளக்கம் அது மாதிரி விஜய் தரப்புல இருந்து வந்திருக்கா சொல்லுங்க? சோசியல் மீடியால காசை கொடுத்து ஒருத்தன் பேசுனானே 25,000 வாங்கிக்கங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு, வெக்கமே இல்லாம அதுக்கு காசு செலவு பண்ண தெரியுதுல்ல. செந்தில் பாலாஜி முகத்திரையை கிழிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்க தெரியல அவங்களுக்கு. பஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமரா கேட்டிருக்காரு ஜட்ஜு. அதுல ஆதாரம் இருந்தா இந்நேரம் எடுத்து 2-3 நாள் ஆச்சு உட்காந்து போட்டு பார்த்து கட்டிங் எடுத்து காமிச்சிருப்பாங்களா இல்லையா? 24 hours எத்தனை 24 hours முடிஞ்சிருச்சு. இந்நேரம் எடுத்து முகத்திரையை கிழிச்சிருக்க வேண்டாம். இந்த திராவிட மாடல் அரசுடைய லட்சணத்தை